தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நடிகை ராதாவும் அம்பிகாவும் நம்மளோட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். இந்த தேர்தலை நீங்க எப்படி பார்க்கறீங்க மேடம்? ஹெல்த்தியான ஒரு தேர்தலா போயிட்டு இருக்கு. இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க, க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்ற ஆளுங்க தான் எல்லாருமே தெரியும். சோ ரிசல்ட் யாரு வந்தாலும் சரி, வரப்போறவங்க நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி சமீப காலமா ரெண்டு அணிக்கும் தரப்புல நிறைய விஷயங்கள் இருந்தது, நிறைய கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல தேர்தலோட முடிவு அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன மாதிரியான ஒரு விளைவு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அந்த நீங்க சண்டை பத்தி சொல்லிருக்கீங்க. நீங்க உத்து பாத்தீங்கன்னா அது பெருசா யாருமே எதுவுமே பேசிக்கல. ஓகே, பெரியவங்க ஏதாவது சின்ன பசங்களை கோவமா பேசிட்டாங்கன்னா அவங்க இட்ஸ் ஓகே, பெரியவங்க பேசினாங்கன்னு சொல்லி அவங்க இருப்பாங்க. சின்ன பசங்க ஏதாவது சொன்னாங்கன்னா, ஏன்னா எப்பவுமே பிறக்கும் போதே யாரும் யங்ஸ்டர்ஸா பிறக்கிறது இல்ல, இருக்கிறவங்க பிறக்கும் போதே பெரிய வயசானவங்க, அவங்களும் யங்கா இருந்து வந்தவங்க தான். சோ அதனால யங்கா இருந்தவங்க ஏதாவது ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா பரவாயில்லப்பா மன்னிச்சு போயிடலாம்னு நினைக்கிறவங்க தான் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வருத்தம், நமக்குள்ள பேசலன்னா வேற யாருக்கிட்ட பேசுறது? அதனால இட்ஸ் நாட் a big deal. இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு தேர்தல் நடக்குது அப்படிங்கும்போது இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நடிகர்களுக்குள்ள அந்த பழைய ஒற்றுமை அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு மேல இருக்கும். இப்பதான் உண்மையான விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்றாங்க. சொல்ற மட்டும் இல்ல, அவங்க மேடை கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன், அவங்க ஒப்பீனியன் அவங்க சொல்றாங்க, உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்றீங்க. அப்போ ஒவ்வொருத்தரோட அபிப்பிராயத்தையும் பரிமாறிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் ஜெயிக்கிறவங்க கேட்டுட்டு தானே இருக்கிறாங்க. ஓ, அவங்க அப்படி சொன்னாங்க, அது செய்யணும். ஓ, இவங்க இப்படி சொன்னாங்க, இது செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது இன்னும் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சொல்ற விஷயம் கிடையாது. இப்ப நமக்கு நிறைய இருக்கு, இமெயில் இருக்கு, லெட்டர்ஸ் இருக்கு, மேடை இருக்கு, நீங்க எல்லாம் இருக்கீங்க. சோ அந்த ஒப்பீனியனை சொல்றதுக்கு நிறைய மேடை இருக்கிறதுனால எல்லாரோட ஒப்பீனியன் ஈக்குவலா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ திஸ் இஸ் மச் பெட்டர் than before appear. இறுதியாக இந்த மாதிரி இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஒருவேளை விஷால் அணியினர் வெற்றி பெற்று வந்தா இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும்? எந்த அணி வெற்றி பெற்றாலும் என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும்? வெற்றி பெற்றாலும் அதுதான் நிறைய விஷயங்கள், சின்ன விஷயங்கள் கூட நம்ம போய் அவங்களோட பேச முடியும். இப்ப லேடிஸ் சோசியல் நெட்வொர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா, லேடி ஆர்டிஸ்ட் ஆனாலும் சரி, அவங்களுக்கு அவங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டு கண்ணா பின்னாடி, அதாவது சினிமாவுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. அது கெடுக்கிற மாதிரி சம்டைம்ஸ் ஏதாவது இருந்தா இப்ப நமக்கு சொல்றதுக்கு இருக்கு. பொம்பளை விஷயத்தை எல்லாரும் கேட்பாங்க, நீங்க பொம்பளையா இருக்கீங்களா என்ன சொல்றது? எங்களுக்கே பர்சனலி பொம்பளையா கூட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சோ அதனால யங்கா இருக்கிற அவங்க கிட்ட போய் தாராளமா சொல்லலாம், பெரியவங்க கிட்ட போய் அன்பாவும் சொல்லலாம். சோ இட்ஸ்